श्रीकृष्णप्रेमी महाप्रभु प्रणीतः श्रीराधिका विलास चम्पू ग्रन्थः अतनवमोल्लासः। पर्णशीर्न पतन्ति स्म वृक्षेभ्यः शिशिरागमे कृष्णभक्तिरसे प्राप्ते रागद्वेषादयो यथा। சிசிர ருத்து வந்ததும் மரங்களில் இருந்து இலைகள் சரகாகி உதிர்ந்தன. கிருஷ்ண பக்தி ரசம் வந்ததும் ராகத்வேஷங்கள் போய்விடுவது போல் இருந்தது. உபேக்ஷிதஸ்ச ஹேமந்தே சிசிரே சர்ஷ்யபேக்ஷிதः யதா புமான் கண்டிதயா கண்டிதः புனராகதः. ஹேமந்த ருத்துவில் அலட்சியம் செய்யப்பட்ட சந்தனம் சிசிர ருத்து வந்ததும் வரவேற்கப்பட்டது. கண்டிதையான நாயகியால் கண்டிக்கப்பட்ட நாயகன் சமயம் பார்த்து வந்ததும் மீண்டும் வரவேற்கப்படுவது போல் இருந்தது. கும்பங்கதே தினமனோ குச்சக்கும்பேஷு குங்குமம் லிம்பந்த்யோ சம்பிரதீக்ஷந்தே கோபாலம் கோபகன்யகாः. கும்பமாசம் வந்ததும் கோபகுமாரிகள் தான் குங்கும குழம்பு அணிந்து கொண்டு கோபாலனை எதிர்பார்த்தனர். மாகஸ்நானம் ச குர்வந்தி மாதவார்ச்சன தத்பராः அமோகம் பாவமிச்சந்தோ மேகஷ்யாம பதாப்ஜயோஹோ. மேகஷ்யாமலனான மாதவனின் பாதார விந்தத்தில் அமோகமான பக்தியை விரும்பும் வைஷ்ணவர்கள் மாக ஸ்நானம் செய்கின்றனர். அத ராகாச்சந்திர விராஜித ரஜனி நீராஜித தரல தரங்க ரவி நந்தினி பரிசர மணிமய சோபான பங்கிகாயாம் அவதாரந்த்யः தடருஹத மாலா கதம்ப மந்தார சம்பக தருணி நிகுரும்ப மந்தஸ்பந்தன சதுர தீர சமீர ಶಿಥಿಲತ ಮುಖವಾಸನಾ ಸುವಾಸನಾ ಮಣಿದರ್ಶನ ಮೃದುಹಸನ ಬಿದುವದನ ಬ್ರಜಲಲನ ನಾವಮಾರೋಡು ಕಾಮ ನಾವೀಕಮಾಹ್ವಯಂತ್ಯೋ ಯದೃಚ್ಛಯಾ ಯತ್ತೇ ಚ ಮಾಗಚ್ಚಂತಂ ಪಿಂಚಮಕುಟಮತಸಿ குஞ்சநீலம் கிமிதி பிருச்சந்தம் கோவிந்தம் வீக்ஷ்ய ஜகதுஹு. பௌர்ணமி நிலவில் பிரகாசிக்கின்ற அலைகளால் அழகிய யமுனை நதியின் மணிமயமான படிக்கட்டுகளில் இறங்கி வருபவர்களும் யமுனை கரையில் உள்ள தமாலம் கதம்பம் மந்தாரம் சம்பகம் முதலிய மரங்களை அலைந்து வரும் மந்த மாருதத்தில் தங்கள் மூடாக்கு தள்ளப்பட்டதும் அழகான பல்வரிசையுடன் மிருதுவாய் சிரிக்கும் அழகிய முகச்சந்திரன் உள்ளவர்களும் நல்ல வஸ்திரம் அணிந்தவர்களும் ஆன கோபிகைகள் ஓடத்தில் ஏறிச் செல்ல வேண்டி ஓடைக்காரனை கூப்பிடும்போது அங்கு எதிர்பாராத விதமாக கண்ணன் வந்து ஏன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் மயில் தோகையை மகுடமாக அணிந்த காயாம்பு வண்ணனான கண்ணனை கண்டு இவர்கள் சொன்னார்கள். ஆரோடு காமா பிளவ மத்திய கிருஷ்ண ஸ்திதா வயம் நாவிகமாக்வயந்த்யः யத்ருச்ச யாத்ரா கதவானசி த்வம் கிமர்த்தமத்ரேதி வதாம்புஜாக்ஷ. தாமரை கண்ணான கண்ணா, ஓடத்தில் ஏறிச் செல்ல வேண்டி நாங்கள் ஓடைக்காரனை தானே அழைத்தோம். எதிர்பாராமல் நீ ஏன் இங்கு வந்தாய்? ஸ்வபாவதச்சஞ்சல புத்திரேஷः தஸ்மாதமுஷ்மின் பரிஹாசலோலே விஸ்வாசமல்பம் சகினைவ குர்யாத் அமோபதேசம் ஷுணு சாவதானம். சகி, இந்த கண்ணன் ஸ்வபாவமாகவே சஞ்சல புத்தி உடையவன். எப்போதும் நம்மை கேலியும் கிண்டலும் தான் செய்வான். இவனை கொஞ்சமெனும் நம்புவதற்கில்லை. எனவே கவனித்து நான் சொல்வதை கேள். ந வித்யதே சம்பிரதி நாவிகோபி கந்தவ்யமஸ்மாபிரிஹைவ கேஹம் தஸ்மாதயம் ந சரணம் ஹி நூனம்
யதா ததா வக்கிதவ கரோது. இங்கு ஓடக்காரனோ இல்லை, நமக்கோ இப்பொழுதே வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே நமக்கு இந்த கண்ணன் தான் கதி. இவன் எப்படி வேண்டுமானாலும் செய்யட்டும். ஏவமுக்த்வா சஹர்ஷம் சரசிஜ தலாலங்கிருதம் प्लवमारुडासु प्रियवदनदर्शन सञ्जातव्रीडासु विरचितविविध क्रीडासु तासु करगृहीततरि काष्ठो गोपीजनप्रेष्टः प्रशमितदुष्टपरिपालितशिष्टसर्वाभीष्टः शिपिविष्टप्लवं प्लवायमास சரளம் சலிலம் சலிலே. சந்தோஷமாக அவர்கள் தாமரை இலையால் அலங்கரிக்கப்பட்ட ஓடத்தில் ஏறி அமர்ந்து தங்கள் பிரியனான கண்ணனின் முகத்தை பார்த்து வெட்கமடைந்து பலவிதமாய் விளையாடிக் கொண்டு இருக்கவே, துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் செய்யும் அவதார புருஷனும் கோபி ஜனப்பிரியனும் ஆன கோபாலன் துடுப்பை கையில் எடுத்து விளையாட்டாக யமுனை வெள்ளத்தில் அந்த ஓடத்தை மிதக்க விட்டான். தாராபீரம்பரே செய்வம் கோபீபிர் யமுனா ஜலே சுஷுபாதே பரம் ராத்ர்யா உடுபௌ சிசிரே ததா. ஆகாயத்தில் தாரா கணங்களுடன் கூடிய சந்திரனும் யமுனையில் கோபிகைகளுடன் கூடிய ஓடமும் சோபித்தன. சந்திரஜோத்ஸ்னாத்விகுணிதரசானந்த சௌந்தர்யபூர்ணா சந்திரகபர்ஹசேகரமும் கிருஷ்ணம் விலோக்யாங்கனா घायन्तं मुरलिं निधाय मधुरे बिम्बाधरे सुन्दरे सानन्दं जगुराधरेण यमुना கல்லோலதாலஸ்வனாக. நிலவு வெளிச்சத்தில் அழகு மிக்கவர்களான கோபிகைகள் மயில் இறகு மகுடம் அணிந்த கண்ணன் குழல் ஊதிக்கொண்டே ஓடத்தில் வீற்றிருக்கவே, இவர்களும் மதுரமாய் அதற்கு ஏற்றபடி பாடிக்கொண்டு இருந்தனர். யமுனையின் அலைகளும் அதற்கு ஏற்றபடி ஓடத்தில் தாளம் போட்டுக்கொண்டு இருந்தது. அத்ராந்தரே மேதுரமம்பருந்த தம்போதரேனாவிருதமாசஹந்த பிரபஞ்சனோ ஜృంభితలోలవీచి கிருஷ்ணா ததா பீதிகரி சகம்பே. இந்த சமயம் பார்த்து வானத்தில் மேகம் திரண்டது. காற்று வீசி யமுனையில் ஆலோல கல்லோலமாக அலையலை ஆயிற்று. அந்தோ பயங்கரமாயிற்று. பிருஷ்டே பிரவருத்தா யமுனா பிரவருத்தா நௌகாபி மத்தியே சலிலம் நனர்த்த ஜைவாத்ருகோ பூத் சஹசாவிருதஸ்ச ஜீமூத ஜாலேன தமோ விவேஷ. மழையும் பொழிந்தது, யமுனை வெள்ளமும் பெருகியது. சந்திரனும் மேக மண்டலத்தில் மறைந்தான். ஓடமும் வெள்ளத்தில் தாறுமாறாக அலையலையாயிற்று. மேகம் திரண்டு எங்கும் இருண்டு விட்டது. ததாபி மே வேதனமேவ சீக்ரம் பிரயச்சதேதி பிரஹசன்வதம்ச்ச ந பாரயத்யேஷ ததா குமார்யः கிருஷ்ணம் நினிந்து குபிதேக்ஷணாஸ்தாः. அப்படி இருந்தும் கூட எனக்கு தர வேண்டிய பைசாவை கொடுத்து விடுங்கள் என்று கண்ணன் வம்பு செய்து கொண்டிருந்தான். கோப குமாரிகளோ கோபம் கொண்டு கண்ணனை பார்த்து திட்டினார்கள். கண்ணனோ சிரித்து கொண்டே நடு ஆற்றின் ஓடத்தை நிறுத்தி கொண்டே வம்பு செய்து கொண்டிருந்தான். ரந்திரம் ததா நாவி பபூவ தூர்ணம் விவேஷ நீரம் ப்ளவமேவ கோப்யः விலோக்ய தீனம் ருருதுர்பயேன சஹாச கிருஷ்ணோ ரசிக ஸ்வபாவः. அப்போது ஓடமும் பொத்துக்கொண்டு தண்ணீர் உள்ளே வரலாயிற்று. பயந்து போன குமாரிகள் கூச்சல் போட்டு அழலானார்கள்.
ரசிக ஸ்வபாவமுள்ள கிருஷ்ணனோ அவர்களை பயமூர்த்தி கிண்டல் செய்து கொண்டிருந்தான். ததைவ தாசாம் வசனம் யயாச்சே முதா முகுந்த கிருச்சபட்டிகாஞ்ச தத்ருஷ்சதாராந்திரி நிவாரணாய பீதாபிருஷம் சங்குச்சிதாஸ்ததக்ரே. அந்த பொத்தலை அடைக்க அவர்களிடம் துணியை யாசித்தான். கோபகுமாரிகளும் ஆபத்து தர்மம் என்று நினைத்து கொடுத்துவிட்டனர். ததாபி ரந்திராச்சலிலம் விவேஷ प्लवश्चमग्नो यमुना प्रवाहे भयेन कान्ता परिरेबिरेतं பத்மானனம் தாச்ச பபார கிருஷ்ணஹா. அவ்வளவு பொத்தல்களையும் அடைத்தும் கூட யமுனை வெள்ளம் உள்ளே புகுந்து விட்டது. ஓடமும் யமுனை வெள்ளத்தில் மூழ்கி விட்டது. பயந்து போன கன்னிகைகள் கண்ணனை ஆலிங்கனம் செய்து கொண்டனர். கண்ணனும் அவர்களை பொறுப்பாக தூக்கிக் கொண்டான். நிகில விரஜவனிதாவதம் சபூதாம் ராதாமம் சேன ஸ்வயமேவ மிலிதாம் லலிதாம் தக்ஷிண புஜேன விலிகித பத்ரரேகாம் விஷாகாம் வாமபுஜேன கம்பித புஜவல்லீம் சம்பகவல்லீம் கண்டேனாந்தரங்கதேவீமங்கேன சுமத்யாம் துங்கவித்யாம் பிருஷ்டश्च முகஜிதசதபத்ராம் சித்ராம் பதபத்மேன ச வஹன்னிபபாத பானுசுதாகிருதே. சகல கோபி சூட்டாமணியான ராதையை தோளிலும் தானே வந்து ஆலிங்கனம் செய்து கொண்ட லலிதாவை வலது புஜத்திலும் பத்ரரேகை எழுதி கொண்டிருந்த விஷாகாவை இடது புஜத்திலும் நடுங்கிய கையுடன் ஓடி வரும் சம்பகவல்லியை கழுத்திலும் அந்தரங்கமான தேவியான ரங்கதேவியை துடையிலும் அழகான இடையுள்ள துங்க வித்யாவை முதுகிலும் தாமரையை பழிக்கும் முகம் உள்ள சித்ராவை திருவடியிலும் தூக்கிக் கொண்டு யமுனையில் கண்ணன் விழுந்தான். ஜானுதக்ன ஜலாகன்யா காலிந்த்யாம் ஹரிணா சஹசா ஜாதஹாசாஸ்தா விஜக்ரிர் விகதாம்பராஹா. ஆனால் யமுனையில் முழங்கால் மட்டும்தான் தண்ணீர் இருந்தது. உடனே யாவரும் குல் என சிரித்தனர். துணி விலகியது கூட தெரியாமல் ஜலக்கிரீடை செய்தனர்.